உங்கள் 2 பேர்கிட்டையும் நான் கொஞ்சம் பேசணும். என்ன பேச போகிறேன்? புதுசாக ஏதாவது திட்ட போறியா? மாமா, உங்ககிட்டையும் சரி அண்ணங்கிட்டையும் சரி, நான் திட்டுறேன்னா உங்ககிட்ட அதிகமாக உரிமை எடுத்துக்கிறதுனால தான். ஏன் நான் உங்களை திட்டக்கூடாதா? சரி, அதை விடுங்க. இப்போ நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுகிறக்கா வந்திருக்கேன். எனக்கு பையன் பிறந்திருக்கான். என்னதான் நம்மளுக்குள்ள முட்டிக்கிட்டாலும் உங்களுக்கு என் பையன் மேலே பிரியம் இருக்குன்னு தான் நம்புகிறேன். கரெக்டா கோபி, உன் மேலே எங்களுக்கு வருத்தம் இருக்கலாம். ஆனால் உன் குழந்தை இருக்கான் பாரு, அவன் எல்லாருக்கும் பொதுவானவன். அவன் இந்த வீட்டு வாரிசுடா. ஆமாம், அவனுக்கு நான் மாமன்டா. அண்ணன் தம்பி உறவுக்குள்ளே சிக்கல் வரலாம், ஆனால் மாமன் மருமம் உறவுக்குள்ளே சிக்கல் வருமா? அப்படியா மாமா? ஆமாம். என்ன ரிலேஷன்ஷிப்னு பார்த்தீங்களா மாமா? நீங்கள் என் வழியில் பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு நீங்கள் தாத்தா முறை வேணும். விஜய் வழியில் பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு நீங்கள் மாமா முறை வேணும். இதில் என்ன வினோதம்னா, எனக்கு நீங்கள் மாமா முறை, என் பையனுக்கு நீங்கள் மாமா முறை. மாமா, இப்போ விஷயம் என்னன்னா, என் பையன் பிறந்த பிறகு நடத்த போகிற முதல் விசேஷம் புண்ணியதானம். இதுக்கு நம்ம எல்லாரும் ஒன்றா இருந்து நடத்தணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு எந்த தேதி வசதிப்படும் சொல்லுங்க, அந்த தேதியிலே வச்சுக்கலாம். ஆனால் முக்கியமான விஷயம், நம்ம எல்லாரும் ஒன்றா இருந்து இதை நடத்தணும். ஏண்டா கோபி, இதை நீ சொல்லணுமா? நம்ம வீட்டு பையன் புண்ணியாதானத்துக்கு நாங்க இல்லாமலா பிச்சு உதறிட மாட்டான். இது ஒண்ணு போதும் மாமா, இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். எப்போ வச்சுக்கலாம்? டே கோபி, இந்த மாசம் வர வெள்ளிக்கிழமை நல்ல நாள், அன்னைக்கு முகூர்த்தமும் கூட, அன்னைக்கே வச்சுக்குவோம். வெரி குட். என்ன கோபி, சரிதானே? சரிண்ணே. ஏண்ணே, நீங்க என்னைக்கு தேதி சொல்றீங்களோ அன்னைக்கு தான் இந்த ஃபங்க்ஷனு. கோபி, இப்பதான் நீ சரியான முறையில் சிந்திக்க ஆரம்பிச்சிருக்க. சில சமயங்களில் எங்களுடைய பேச்சு செய்க இதெல்லாம் உனக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனா உன் மேல நாங்க வச்சிருக்கிற பிரியத்தை மட்டும் நீ குறைவா மதிப்பிடாத. சரி, இந்த பாரு, இத்தனை நாள் நீ ஊர்ல இல்ல, கார்மெண்ட்ஸ்ல எல்லா வேலையும் பிரச்சனை இல்லாம ஒழுங்கா நினைச்சா இல்லையா? ஆமாப்பா, இப்ப கூட எடுத்து வச்சிருந்தே ஒரு ஆர்டர். அதான்ப்பா ஏதோ லேபரேட்டரிக்கு 500 பீஸ் ஏப்ரான். ஆமா, அதை நீட்டா பேக் பண்ணி ஹைதராபாத் அனுப்பிச்சிட்டேன். என்னது, ஹைதராபாத்துக்கா? ஆமா. என்ன அது விஆர் லேப்னு பெங்களூர்ல இருக்கிறதுக்குள்ள அனுப்பணும்? ஏப்பா பிஆர் லேபரேட்டரியா? பிஆர் லேபரேட்டரி நம்ம கரிச்சட்டி சிவராம சொன்னே. என்ன 6 ஃபைல் எடுத்து பார்த்தா என்னன்னு கிளீனா தெரிய போகுது. அதை விட்டுட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? என்ன பண்ண சொல்ற கோபி? நான் படிச்சு கேட்டேன். அந்த சிவராம் தான் அடிச்சு சொன்னா அது ஹைதராபாத்ல இருக்கிற பிஆர் லேபரேட்டரி. இப்போ என்ன அனுப்பிச்சு வச்சாச்சா? இந்நேரம் டெம்போல லாரி ஆஃபீஸ் போயிட்டு இருக்கோம். சாயந்தரம் கிளம்பிடும். இப்போ லாரி அங்கேதான் நிக்குது. ஆமா, உடனே போய் அதை பெங்களூருக்கு மாத்தி விடணும். அது எப்படி போக முடியும்? ஏன்? பணம் கட்டி புக் பண்ணியாச்சே. வேற வழி, அவன் கை கால விழுந்தா மாத்தான் ஆனோம். உங்க தொழில் பொறுப்புணர்ச்சி நல்லா தெரியும் கோபி. பாத்தியா, அதுக்குள்ள திட்டிட்டு போறான். டே, நீ பண்ண காரியத்துக்கு திட்டுறதோட மட்டும் விட்டு போறானே. டேய் வெண்ணே, இப்ப எதுக்கு திட்டினா தெரியுமா? இப்பதானே சொன்னா என் மேல பிரியம் ஜாஸ்தின்னு. இப்ப என் மேல பிரியம் ஜாஸ்தியா இருக்கு, அதான் திட்டிட்டு போறான். ரவி வாங்க. உன்னதான் வீட்டு பக்கம் வர வேண்டாம்னு சொன்னல. சரி, அப்படி சொல்லி நான் வந்திருக்கேன்னா முக்கியமான விஷயம்னு தெரியாதா? அப்படி என்ன முக்கியமான விஷயம்? டைமண்ட் ஃபேன் கம்பெனியில் டீலர்ஷிப் கொடுக்குறாங்க. அதை நீ நம்ம ஏரியாவுக்கு எடுத்துக்குவியோன்னு பார்த்தேன். அதான் அந்த டீலர்ஷிப் வரும்போது சொல்றேன்னு சொன்னல. அதுக்கு தான் ஃபோன் பண்ண, ரிங்கு போயிட்டே இருந்தது. சரி, யாரும் வீட்டில் இல்லையோன்னு நான் நினச்சேன். ரிங் போயிட்டு இருந்ததா? சரி, எப்போ அந்த மீட்டிங்? அது முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போச்சா? இப்போ வந்து சொல்றாள், அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்து சொல்லலாம்ல. டேய், நான் வெளியூர்ல இருந்தேன்டா. அங்க இருந்தா ஃபோன் பண்ணேன், ரிங்கு போயிட்டே இருந்தது. நான் என்ன பண்றது சொல்லு? ஒரு நல்ல டீலர்ஷிப் ஃபோன் சரியா ஒர்க் பண்ணாததால மிஸ் ஆகி போச்சு. நான் என்ன பண்றது சொல்லு? இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாதா? சான்ஸே கிடையாது. இரு, காஃபி சாப்பிட்டு போவேன். லீலா, காஃபி ஒன்று போட்டு வா. கிளம்பு. அதான் கிளம்புங்கிறல்ல, கிளம்பு. சரி, நான் வரேன். வராத.
எங்கங்க உங்க ஃப்ரெண்டு? ஏன் ஃப்ரெண்டா? சும்மா சாதாரண பழக்கம்தான். அவருக்காக தானே காஃபி போட்டு எடுத்துட்டு வர சொன்னீங்க. எனக்கு தான் நான் காஃபி கேட்டேன். குடு குடு. ஹலோ. அங்கே மிஸ்ஸஸ் லீலாவதி இருக்காங்களா? ஆமா, நான் லீலாவதி தான் பேசுறேன். நீங்க யாரு? மேடம், நாங்கள் ஸ்ரீ லக்ஷ்மி ட்ரேடர்ஸ் கம்பெனிலேருந்து பேசுகிறோம். நீங்கள் எங்கள் கம்பெனியில் வேலைக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க இல்லையா? ஆமா சார். நாளைக்கு காலையில் 10 மணிக்கு உங்களுக்கு இன்டர்வியூ இருக்குது. உங்கள் சர்டிஃபிகேட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு காலையில் 10 மணிக்கு கரெக்டாக ஆஃபீஸ்க்கு வந்துடுங்க. வந்துடுறேன் சார். ஆமாம் மேடம், நீங்கள் இதுக்கு முன்னால் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? இல்லை சார், இது வரைக்கும் நான் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணதில்லை. எங்கேயும் ஒர்க் பண்ணது இல்லையா? அப்படியா? சரி, உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் பார்க்க தெரியுமா? சார், நான் அக்கௌண்ட்ஸ் தான் படிச்சிருக்கேன். அது சம்பந்தமா ஓரளவுக்கு தெரியும். ஆனா பிராக்டிஸ் பண்ணதில்லை. ஆனா ஒரு வாரத்தில் நான் எப்படியும் பிக்கப் பண்ணிப்பேன் சார். அதுக்கு இல்லைங்க, நாளைக்கு காலையில் இன்டர்வியூவில் எங்கள் எம்டி தான் உட்கார போகிறாரு. அவர் அது சம்மந்தமாக கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இன்னைக்கு நைட்டே புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். திஸ் இஸ் மை அட்வைஸ். சரி சார். ஓகே மேடம், நாளை காலையில் 10 மணிக்கு பார்ப்போம். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். என்னம்மா ஃபோன் ஒர்க் பண்ணுதா? ஒர்க் பண்ணுது மாமா. யாரு ஃபோன்ல? மாமா, நாளைக்கு அந்த கம்பெனில இருந்து என்ன இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. நீ இந்த இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி எப்படியாவது பாஸ் ஆகி வேலையில சேர்ந்துருமா. என்னம்மா ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இல்ல மாமா, அந்த இன்டர்வியூல அக்கவுண்ட் சம்பந்தமா கேள்வி கேட்பாங்களா? ஓஹோ. அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். என்கிட்ட வேற அக்கவுண்ட்ஸ் புக் இல்ல, வாங்கணும். அதான். என்னம்மா இதுக்கு போய் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க? பக்கத்துல உள்ள புக் ஸ்டால் இருக்கு, வேணுங்கிறத சொல்லி நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன், படிச்சு ஸ்டடி பண்ணிக்கோ. சரிங்க மாமா. ஆனா எப்படி மாமா, உங்க புள்ள வேற இருக்காரே, அவர் முன்னாடி எப்படி படிக்கிறது? அவன் ராத்திரி தானமா வருவான், பகல்ல என்ன பண்ற? நான் போய் வாங்கிட்டு வந்து தரேன், நீ படிச்சு ஸ்டடி பண்ணிக்கோ. அது என்ன புக்குன்னு மட்டும் எழுதி கொடு. இதோ எழுதி தரேன் மாமா. ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு சார். என்னாச்சு? பெங்களூருக்கு அனுப்ப வேண்டிய சரக்க ஹைதராபாத்னு அட்ரஸ் போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அதான் அதை சேஞ்ச் பண்ணோம். என்ன சார் சொல்கிறீங்க? என்னமோ ரொம்ப சாதாரணமாக சொல்கிறீங்க. எவ்வளோ பெரிய மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் யார் சார் பண்ணது? எல்லாம் நம்மளுக்கு வேண்டிய ஆளுங்க தான், கார்மெண்ட்ஸ் வேலை பார்க்குறவங்க சார். இப்போ ஹைதராபாத் லாரியில் இருக்க சரக்கெல்லாம் இறக்கி பெங்களூர் லாரிக்கு மாற்றணும். என்ன சார் சொல்றீங்க? நீங்கள் கொடுத்த பார்சல்லாம் அந்தந்த ஊருக்கு போக வேண்டிய லாரியில் ஏற்றியாச்சு சார். அதை தவிர இன்வாய்ஸில் எழுதியாச்சு. இந்த இன்வாய்ஸில் உள்ள நம்பரும் பார்சல் உள்ள நம்பரும் ஒன்றா இருக்கும் சார். இப்போ நீங்கள் இதை மாற்றணும்னா அந்த பார்சலை அன்லோட் பண்ணணும், இன்வாய்ஸில் மாற்றி எழுதணும். இதெல்லாம் முடியாது சார், ரொம்ப கஷ்டமான விஷயம் சார். இன்னைக்குலாம் எப்படியாவது நான் பெங்களூருக்கு அனுப்பிச்சாகணும் சார். அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. என்ன பண்ணலாமா? ஒன்று செய்யுங்க சார், நேராக ஹைதராபாத் போங்க. அங்கே இந்த சரக்கெல்லாம் வரும், அதை வாங்கிக்கோங்க. அங்கேயே ஃப்ரெஷ்ஷாக புக் பண்ணி பெங்களூருக்கு அனுப்பிச்சிருங்க. நல்லா இருக்கு சார் உங்க யோசனை. கண்ணுக்கு முன்னாடி சரக்கெல்லாம் இருக்கு, இனிமே தான் ஹைதராபாத் அனுப்ப போறீங்க. நான் பின்னாடி ஹைதராபாத் போய் அந்த சரக்கெல்லாம் இறக்கி அதை பெங்களூருக்கு அனுப்பணுமா? முதல்ல சரக்கு இறக்குங்க சார். இறக்கிடுறோம். இறக்க நான் போய் டெம்போ அனுப்புறேன், அதில் முதல்ல ஏற்றிடுங்க சரக்கெல்லாம். நல்லா ஆளியா இப்படி இருந்தா லாரி கம்பெனி ஓடாது. சீக்கிரம். செல்வம், அம்மா என்கிட்ட கோவமா பேசின வருத்தத்துல தான் நான் உன்கிட்ட கோவமா பேசிட்டேன். ரொம்ப கஷ்டமா இருக்குடா. அவங்க 2 பேரும் சொல்லாம கொள்ளாம வராங்க போறாங்க, தனியா போய் ரகசியம் பேசுறாங்க. அவங்க பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு எரிச்சல் தான் வருது. ஆமாண்டா, அவங்களுக்கு எரிச்சல் தர மாதிரி எல்லாத்தையும் நீ பண்ணிட்டு இப்போ அவங்கள பார்த்தா எரிச்சலா இருக்குன்றியா? அவங்களுக்கு எரிச்சல் வர மாதிரி நான் பண்ணுனா? பின்ன நிர்மலா எங்க வேலைக்கு வரேன்னு சொன்னோன்னே சட்டுன்னு அதை மறுத்துட்டு அவளுக்கு வேலை வாங்கி கொடுக்கறதுல எந்த அக்கறையும் காட்டாம, அவங்களுக்கு யார் சுத்தமா பிடிக்காதோ அந்த லீலாக்கு வேலை வாங்கி கொடுக்கறதுல முழு மூச்சா முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அம்மாக்கும் நிர்மலாக்கும் எரிச்சல் வராதா?
அண்ணே அம்மாவும் நிர்மலாவும் என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னு யோசிச்சு நான் அதை செய்யலை. லீலா இருக்கிற சூழ்நிலையில் அவளுக்கு ஒரு உதவி பண்ணணும்னு நினச்சி தான் இதை செஞ்சேன். அதை பார்த்து இவங்களுக்கு எரிச்சல் வந்தால் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஏண்டா அம்மாவும் நிர்மலாவும் டென்ஷன் ஆவாங்கன்னு உனக்கு தெரியாதா? தெரியும். என்னென்ன பண்ண முடியும்? லீலா மேலே பரிதாபப்படுறது தப்பா இல்லை அவளுக்கு உதவி பண்ணுறது தப்பா? என் நிலமை நீங்கள் இருந்தால் என்னென்ன பண்ணுவீங்க? அண்ணே நிர்மலாவுக்கு ஒரு வேலை இல்லைன்னா கூட நாம 2 பேரும் அவளை பார்த்துக்குவோம். நாம இருக்கோம் நிர்மலாவுக்கு. லீலாவுக்கு யாருன்னு இருக்காங்க? ஏன்னு எதுவுமே பேசாம இருக்கீங்க? சொல்லுங்க, என் நிலைமையில் நீங்க இருந்தா என்ன பண்ணுவீங்க? எந்த உதவியும் பண்ணாம எப்படியோ போட்டோன்னு விட்டுருவீங்களா? அதனால சும்மா ஒரு சைடு மட்டுமே கேட்டுட்டு நம்ம பேசக்கூடாது. என்ன செல்வம், அட வாங்க. அண்ணே எப்படி இருக்கீங்க? என்ன திடீர்னு இந்த பக்கம் சர்ப்ரைஸா இருக்கு? இப்போ நான் தொழில் ரீதியா வந்திருக்கேன். அப்படியா? என்ன விஷயம்? பெங்களூருக்கு கொஞ்சம் சரக்கு அனுப்பணும். ஏற்கனவே ரெகுலராக பண்ணிட்டு இருக்க கம்பெனியில் கொஞ்சம் ப்ராப்ளம். தப்பு நம்ம பக்கம் தான். சரி, நீ சரக்கு அனுப்ப வேணாம் விட்டுன்னு சொல்லிட்டு நேரம் இங்கே வந்துட்டேன். பெங்களூருக்கு இமீடியட்டாக அனுப்பணும் முடியுமா? அனுப்பிச்சிடலாம். என்னடா அனுப்பிச்சிடலாம், ரெகுலர் ட்ரிப்பே இருக்கு. இன்னைக்கு நைட் போய் சேர்ந்தா போறோம்ல? அது போதுமே, பண்ணிடலாம். ஹலோ, நிர்மலா டிரான்ஸ்போர்ட். மாமா, நான் லீலா பேசுறேன். அங்க செல்வம் இருக்காரா? இருக்கான். என்னம்மா விஷயம்? அது ஒன்றும் இல்லை மாமா. செல்வம் சொல்லியிருந்த கம்பெனியில் என்னை இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்க. அதை அவர்கிட்ட சொல்லணும். அதான். ரொம்ப சந்தோஷம். அதுக்கு செல்வத்துக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்கு தான் மாமா ஃபோன் பண்ணியிருந்தேன். அவர்கிட்ட கொஞ்சம் ஃபோன் கொடுக்குறீங்களா? யாரு? ஹலோ ஹலோ செல்வம், நான் லீலா பேசுகிறேன். சொல்லுங்க. தேங்க்ஸ் செல்வம். எதுக்கு? என்னை இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்க. அப்படியா? வெரி குட். தேங்க்ஸ் செல்வம். நீங்கள் இந்த வேலைக்கு ஏற்பாடு பண்ணீங்கல்ல, அதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். சரி, பரவாயில்ல. என்ன எனிவே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ செல்வா. ஃபோனை வச்சுட்டுமா? ஓகே. கோபி, அன்னைக்கு அம்மா நம்ம போஸ் வீட்டில் வச்சு ஒரு மாதிரி நடந்துக்கிட்டாங்க. ரொம்ப சங்கடமாக போச்சு. அன்றைக்கே ஃபோன் பண்ணி சாரி கேட்கலான்னு நினச்சேன். ஆனால் அது அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை இன்னும் பெருசாகிடும். அதான் ஃபோன் பண்ணலை. சாரி. ஏண்ணே, நம்ம ரெண்டே சாரி கேட்கணும்னு வச்சுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி சாரி கேட்டுட்டு இருக்க வேண்டியதான். இப்போ கூட பாருங்க, பையனுக்கு புண்ணிதானம் வச்சுருக்கேன். ஆனால் உங்களை என்னால் கூப்பிட முடியல. அப்படி நான் கூப்பிட்டேன்னு வச்சுங்க, அது ஏதோ உங்களை கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ கூட பாருங்க, தொழில் ரீதியாக தானே வந்திருக்கேன். அப்போ நான் உங்கள்கிட்ட சாரி கேட்குறதா? சாரி. எப்போ புண்ணியாச்சனம்? வர்ற வெள்ளிக்கிழமை. அண்ணே, இப்போ எவ்வளோண்ணே? என்ன இது முதல்ல உதவி கேட்டு வந்திருக்கீங்க? பணம் இல்லை இதுக்கு? இல்லை, ரெகுலராக கொடுக்கணும்னு இருக்கேன். தொழிலில் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லுங்க. நீங்கள் எவ்வளோடா? எவ்வளோ பாக்ஸ் வரும்? 5 பாக்ஸ். ஒவ்வொன்றும் எவ்வளோ கிலோ இருக்கும்? ஒவ்வொன்றும் ஒரு 50 கிலோ. விடுறா கோபி, நீங்கள் ஒரு 500 ரூபா கொடுங்க போதும். சரி. சரிண்ணே, அப்போ நான் கிளம்புறேன். டெம்பிள் அனுப்பிச்சு வைக்கிறேன். அனுப்பிச்சிருங்கண்ணே. சரி. வரேன். வரேன். வந்து பாருங்க. வாங்க வாங்க. ஏண்டியம்மா, எங்கடியம்மா புறப்பட்டுட்ட? கிளம்பும் போதே உன் தீஞ்ச வாயை வச்சுட்டு எங்க போறேன்னு கேட்டியா? இனிமே போற காரையும் உருப்பட்ட மாதிரி தான். உன்னை யார் இந்த நேரத்துக்கு இங்க வர சொன்னா? இந்தடியம்மா, இது என் வீடு. நான் எப்ப வேணாலும் வருவேன், எப்ப வேணாலும் போவேன். இத கேட்க நீ யாரு? வந்தமா போனமா நிறு.
அதை விட்டுட்டு தேவையில்லாம கேள்வி கேட்ட அப்புறம் வயசானவன் கூட பார்க்க மாட்டேன். ஆ ஆ சரோ, என்ன சரோ? ஏன் சரோ, எங்க கிளம்புறா உன் நாத்தனாரு? தெரியலையே பாட்டி. நீ கேட்க வேண்டியதானே? ஏன் நீங்க கேட்டு வாங்கி கட்டிக்கிட்டது ஓ போதாதா? ஆமா ஆமா ஆமா, நான் வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டேன்ல, அதுவும் சரிதான். பாட்டி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அடிவயிறெல்லாம் கலங்குது. என்னம்மா சொல்ற சரோ? ஆமா பாட்டி, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. எனக்கு ஒண்ணுமே விளக்கல. எப்போ எப்படி வேட்டு வைக்க போறாங்களோ எனக்கு ஒண்ணுமே தெரியல பாட்டி. பயமா இருக்கு. இங்கே நீ பாட்டுப்பா இருப்பா வர. நிர்மலா, எல்லாம் ரெடியா? எடுத்துக்கோ, குழந்தை எடுத்துக்கோ. சரிம்மா. நான் எடுத்துட்டு வரேன். கண்ணு, அத்தை, ராசா, அத்தை, அடியா அடி, அம்மா சொல்றேன். நிர்மலா, அத்தை, நான் சொல்றத கேளுடி. நிர்மலா, எங்கடி போறீங்க? நிர்மலா, திருப்புல தனமா செய்யாதம்மா. நான் சொன்னா பாட்டி, கேளு. சொல்லுங்க. நிர்மலா, சொன்னா கேளுடி. எங்கடி 2 பேரும் போறீங்க? அது சொல்லி வச்சு நிர்மலா. போறீங்கடி. அடியே, எங்கடி போறீங்க? ஆனா அடி சொன்னா கேளுங்கடி. போகாதீங்கடி. வண்டி எடுப்பா, வண்டி எடு. அத்தை,